தெருநாய்களுக்கான போராட்டம் ஒன்று கடந்த வாரம் நம்ம சென்னையில் நடந்ததை பார்த்துருப்பீங்க, ரைட்டா? முக்கியமான செலிபிரிட்டிஸ் பலர் களத்துக்கு வந்து நாய்க்குட்டிகள் எல்லாம் கையில் எடுத்து போராடினதையும் பார்த்துருப்போம். உண்மையிலே நான் ஒரு டாக் லவர், நாய்களின் காதலர், செல்ல பிராணிகள்லாம் எனக்கு உயிர்னு களத்தில் இறங்கி போராடுற பெரும்பாலான நபர்களை நான் எல்லாரையும் சொல்லல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸை நான் ஒரு வெளிவேஷமாக தான் பார்க்குறேன். நான் ஏன் இப்படி சொல்றேன், அதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் அதே சென்னையில் மதுரவாயில் டு அண்ணா நகர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ரயில் நகர்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு 4 குட்டி நாய் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம கழிவுநீர் தொட்டிக்குள்ள, அதாவது ட்ரைனேஜ் டேங்குக்குள்ள விழுந்துருச்சு. இதை பார்த்தா நம்ம நண்பர் பண்ணியிருக்காங்க, பாவம் ஐயோ செத்து போயிருமேன்னு அதை காப்பாற்ற நினைக்கும் போது தனியாக அவங்களால காப்பாற்ற முடியல. காரணம், அதை மொத்தமாவே காங்கிரீட்டால க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் இருந்த ஒரு சின்ன ஓட்டம் மூலமா தான் இந்த 4 குட்டி நாய்களும் உள்ள விழுந்துருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் அவங்கள சுத்தி இருந்தவங்க கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. சுத்தி இருந்தவங்க ஒரு 10 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டதுல ஒரு பயலும், அதாவது நாய்களின் காதலர்கள் ஒரு பயலும் வரல. கடைசியில் மனசு கேட்காம வேற வழியே இல்லாம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷத்துல வெறும் நாய்க்குட்டிகள் தானே அசால்ட்டா எடுக்காம அப்பேற்பட்ட வண்டியுடனும் ஃபயர் இன்ஜினுடனும் மேன் பவருடனும் வந்துட்டாங்க. கடைசியில காப்பாத்தியும் கொடுத்துட்டாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கூப்பிட்டதுக்கு நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்னு ஒத்த காசு வாங்கல. அதுல முக்கியமா அவங்களோட துணை நின்று அந்த நாய்க்குட்டிகளை காப்பாத்துறதுக்காக களத்துல நின்னது யார் தெரியுமா? சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர். அதாவது நம்ம மக்கள் கண்ணுக்கெல்லாம் அவங்கள தெரியவும் செய்யாது, நாய்களின் ரசிகர்கள்லாம் அவங்கள கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க இடையில ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்காக களத்துல கூட வரமாட்டாங்க, ஒரு பய கூட வந்தது கிடையாது. அந்த மக்களுக்கான ஒரே வாழ்வாதாரமா இருக்கிற அந்த தூய்மை பணியாளர் வேலையும் அரசு நிரந்தரம் பண்ணாம அப்படியே தனியார் நிறுவனமான ஒரு ராம்கி என்ற ஒரு நிறுவனத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க, அதாவது வித்துட்டாங்க. ஐயோ நாய்களை ஒழிக்கிறாங்க, நாய்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சோசியல் மீடியா, நீயா நானா ஷோ, கோபிநாத் அவர்கள், ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸ் என பலர் பேசினாங்க, களத்துல இறங்கி போராடினாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது சார், இந்த நாய்கள் போராட்டம் மாதிரி கிட்டத்தட்ட 100 நாட்களா சென்னையில முக்கியமா ரிபன் மாளிகைக்கு வெளில எவ்வளவு பெரிய போராட்டத்தை இந்த மக்கள் நடத்தினாங்க தெரியும். விஜய் டிவியா, நீயா நானாவா, மிஸ்டர் கோபிநாத்தா, செலிபிரிட்டிஸா, ஒரு பயலும் வரல. இப்ப மட்டும் என்ன சொல்யூஷன் கிடைச்சது? ஒன்னும் இல்ல, அந்த மக்கள் இன்னும் வீதியில தான் நிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சொந்தங்கள் தான் கொரோனா டைம்லயும் அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம ராவு பகலா இறங்கி வேலை பார்த்தாங்க. யாருக்காக சார்? நம்ம மக்களுக்காக. நல்ல பெரிய லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல ஜாலியா சாப்பிட்டு எழுப்பி தூங்கி உட்காந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸோட ஒரு போட்டோ எடுத்துட்டு, அதாவது தெருநாயோட ஒரு போட்டோ எடுத்துட்டு, இல்ல கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ChatGPT போட்டு நான் இந்த நாய் கூட உட்கார்ற மாதிரி ஒரு போட்டோ ஜெனரேட் பண்ணியோ, இல்ல வீட்டுல பொம்மை மாதிரி ஒரு நாய் வளர்ப்பாங்க, அதுக்கு கூட ஒரு போட்டோ எடுத்துட்டோ சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு ட்வீட் போடுறது மட்டும் சமூக பணி கிடையாது சார். நம்மளோட நலனுக்காக அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இறங்கி வேலை பார்க்குற அந்த தூய்மை பணியாளர்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் ஆச்சும் போட்டிங்களா? கிடையாது. மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, வீட்டில் இருக்கிற செப்டி டேங்க் நிறைஞ்சாலும் சரி, நம்மளுக்காக நிக்கிறவங்க, களத்துல இறங்கி வேலை பார்க்குறவங்க இந்த மக்கள் தான். நம்மளை சுத்தி இருக்கிற நாய்க்குட்டிகளை வச்சு டாக் லவ்வர்ஸ்னு விளம்பரம் தேடுற, தன்னை விளம்பரப்படுத்திக்கிற பயலுங்களும் கிடையாது. ரவுடி டைம்னு இந்த மக்களுக்காக களத்துல நிக்காத, எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாத, செல்ல பிராணிகளின் காதலர்னு போட்டோ போடுற நம்மளோட புரட்சி தலைவர் இன்பநிதி உதயநிதி அவர்களும் கிடையாது. நாய்க்குட்டிகள் தானேன்னு பாராம விரைந்து செயல்பட்ட ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, சேர்ந்து கைகோர்த்த தூய்மை பணியாளர்களுக்கும் சரி, எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.